தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக இந்த ஆண்டு தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தேர்தல் பிரச்சார குழு அடங்கிய 10 பேர் கொண்ட குழுவை அக்கட்சி தலைவர் விஜய் வெளியிட்டு இருக்கிறார். குறிப்பாக அக்கட்சி பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் கட்சி தேர்தல் குழு மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா மற்றும் தலைமை நிலை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் உள்ளடக்கிய 10 பேர் கொண்ட குழு இந்த தேர்தல் பிரச்சார குழுவாக அமைத்திருக்கிறார். இவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த தேர்தல் பிரச்சாரத்து குறித்ததான கண்காணிப்பு மற்றும் ஆலோசனைகளை வழங்குவார் என கூறப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தற்பொழுது அதிமுக பாஜக பாமக கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு திமுகவில் அமைத்திருக்கக்கூடிய கட்சிகள் அதாவது கூட்டணியில் எந்த ஒரு பிளவு இல்லாமல் கூட்டணியில் அப்படியே இருக்கிறது. மீண்டும் இதில்லாமல் கமலஹாசன் உள்ளிட்ட புதிய கட்சிகளும் திமுகவின் கூட்டணியில் அங்கம் வகித்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது வரை புதிதாக துவங்கி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களின் தாவேகா கட்சியில் புதிய கூட்டணி யாரும் இதுவரை இணைவதாக எந்த ஒரு தகவலும் வெளியாகப்படவில்லை. இதற்கான தொடர் பேச்சுவார்த்தையானது நிலவி வருகிறது. இந்த நிலையில் பொங்கலுக்கு பிற்பாடு மேலும் புதிய அதிமுக திமுகவிலிருந்து உறுப்பினர்கள் தாவேகாவில் சேருவார்கள் என செங்கோட்டையன் தெரிவித்திருந்தாலும் கூட ஆனால் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையானது இதுவரை இறுதி செய்யப்படாததே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஏனென்றால் பாமகவிலிருந்து பிளவுபட்டிருக்கக்கூடிய தந்தை மகன் விவகாரத்தில் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கிடையே கருத்து வேறுபாடு நடந்தாலும் தற்பொழுது அன்புமணி ராமதாசனுடைய அணியினர் அதிமுகவுடன் கூட்டணியானது அறிவித்து தற்பொழுது அதிமுக கூட்டணியில் அங்க வகிக்கிற தற்போது ராமதாஸ் அவருடைய தரப்பு இதுவரை தங்களது கருத்தினை பதிவு செய்யவில்லை. ஆனால் ராமதாஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தால் நாங்கள் இதுவரை என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவது தொடர்பாக எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை எனவும் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவினர் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பார்களா என்பது ஒரு பெரும் பேசுபொருளாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கும் அதே போல திமுகவுக்கும் ஒரு நீண்ட அதாவது இந்த ஜனநாயகன் பட விவகாரம் தொடர்ந்து தாவேகா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அமைக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் தொடர் திமுகவுக்கு எதிரான ஒரு பதிவுகளும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவாக தங்களது கருத்துக்களையும் பதிவு செய்து வரக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது அக்கட்சியின் அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் தனது எக்ஸ்தல பதிப்பில் அதாவது விஜய்க்கு ஆதரவாக தனது பதிவை போட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து தற்பொழுது காங்கிரஸ் யாருடன் கூட்டணியானது அமைக்கப் போகிறது, திமுக கூட்டணியில் தொடருமா அல்லது தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் வர வாய்ப்புள்ளதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் விஜய் தனது பிரச்சாரத்தை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே கரூர் துயர சம்பவத்துக்கு பிற்பாடு அவர் 2 கூட்டங்கள் மட்டுமே நடத்தியிருந்தார். ஒன்று புதுச்சேரி மற்றும் ஈரோடு ஆகிய 2 இடங்கள் மட்டுமே காஞ்சிபுரம் உள்ளிட்ட 3 இடங்களில் மட்டுமே இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளானது நடைபெற்றிருந்தது. இதைத் தொடர்ந்து தற்பொழுது அதாவது தேர்தலுக்காக தற்பொழுது 10 பேர் கொண்ட குழுவினரும் அக்கட்சி தலைவர் அறிவித்திருக்கிறார். இன்னும் மும்முரமாக தாவேகா செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்னும் யாருடன் கூட்டணி என்று அறிவிக்கப்படவில்லை. பொங்கல் கழித்து இன்னும் புதிய நிர்வாகிகள் அதாவது ஏற்கனவே ஆளும் கட்சியில் இருந்தவர்கள் மற்றும் ஆண்ட கட்சியில் இருந்தவர்கள் தங்கள் கட்சிக்கு வர இருப்பதாக தாவேகா நிர்வாகிகள் தெரிவித்திருந்தாலும் கூட ஆனால் கூட்டணி தொடர்பான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இதுவரை எட்டப்படாமல் தாவேகா கூட்டணியில் எந்த ஒரு அணியும் சேராது இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தாவேகா இன்னும் 2 மாதங்களில் தேர்தலை சந்திக்க என்ன நிலைப்பாடை கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் தருணுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், ஜீ தமிழ் நியூஸ்.